வந்துடுச்சு. வாங்க வாங்க கதை கேட்கலாம். குட்டி குக்கு குக்கு. ஒரு பெரிய பழைய மாளிகையில் மேரி என்ற ஒரு சின்ன பெண் இருந்தாள். அவள் எப்போதும் தனியாக இருந்தாள். சிறிது சோகமாகவும் இருந்தாள். ஒரு நாள் அவள் மாளிகை சுற்றி நடந்து கொண்டிருந்தபோது ஒரு பழைய கதவை கண்டாள். இது என்ன கதவு? அவள் மெதுவாக கதவை திறந்தாள். அதுக்குள் ஒரு ரகசிய தோட்டம் இருந்தது. ஆனா அந்த தோட்டம் வாடிப்போன மலர்கள், அமைதியான மரங்கள். மேரி மெதுவாக சொன்னாள், இந்த தோட்டத்தை நான் உயிர்ப்பிக்கணும். அவள் தினமும் வந்து மண்ணை சுத்தம் செய்தாள், தண்ணீர் ஊற்றினாள். ஒரு நாள் அங்கே ஒரு சின்ன சத்தம் கேட்டது. மேரி திரும்பி பார்த்தாள். அங்கே ஒரு சிறுவன் நின்றிருந்தான். அவன்தான் மாதவ். அவன் மெலிந்தவனாகவும் சிறிது பயந்த முகத்தோடும் இருந்தான். மேரி மெதுவாக கேட்டாள், நீ யார்? மாதவ் சொன்னான், நான் வெளியே வரமாட்டேன். எனக்கு எப்போதும் உடம்பு சரியில்லை. மேரி சிரித்தாள், பரவாயில்ல, நீ என் கூட இங்கே வரலாமே. நாம சேர்ந்து இந்த தோட்டத்தை மாற்றலாம். முதல் நாள் மாதவ் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அடுத்த நாள் அவன் கொஞ்சம் அருகே வந்தான். மூன்றாம் நாள் அவன் மெதுவாக ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றினான். நாள்கள் கடந்து போனது. இருவரும் சேர்ந்து மண்ணை சுத்தம் செய்தார்கள். புதுசா விதைகள் போட்டார்கள். மெதுவாக மலர்கள் மலர ஆரம்பிச்சது. இலைகள் பசுமையா மாறின. பறவைகள் திரும்பி வந்து பாட ஆரம்பிச்சது. அந்த தோட்டம் மட்டுமில்ல, மாதவும் மாற ஆரம்பித்தான். அவன் சிரிக்க ஆரம்பித்தான். அவன் நடக்க ஆரம்பித்தான். அவன் வெளியே விளையாட ஆரம்பித்தான். மேரி மகிழ்ச்சியோட சொன்னாள், பாரி மாதவ், நீ இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்ட. மாதவ் சிரிச்சு சொன்னான், இந்த தோட்டம் மாதிரி நானும் புதுசா மாறிட்டேன். அந்த தோட்டம் மட்டுமில்ல, அவர்களின் மனமும் சந்தோஷமா மலர ஆரம்பிச்சது. இதையெல்லாம் குக்கு கேட்டுக்கொண்டிருந்தது. குக்கு கேட்டது, ஆந்தையம்மா, தோட்டம் எப்படி இவ்வளவு அழகானது? ஆந்தையம்மா சிரிச்சு சொன்னாங்க, அதான் குக்கு, அன்பும் கவனமும் இருந்தால் எதுவும் மாற்ற முடியும். சோகமான மனமும் சந்தோஷமா மாறும். குக்கு சிரிச்சது. இதுதான் இன்றைய குட்டி குக்கு கதை. உங்க நேரத்தை ஒதுக்கி என் கதையை கேட்டதுக்கு குக்குக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி குட்டீஸ். பாய்.